ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. அன்பு இறைவா, இதோ நீர் கூறிய இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதோ இந்த பிறக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் உம்முடைய ஆசியை வழங்கி காக்க வேண்டுமாயும், உம் திருமுக ஒளியை எங்கள் மீது ஒளிரச் செய்து அருள் பொழிய வேண்டுமாயும், எங்கள் ஒவ்வொருவரின் முகத்தின்பால் முகத்தை திருப்பி எங்களுக்கு அமைதி அருள வேண்டுமாயும், குடும்பத்தில் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் இந்த வருடம் முழுவதும் வழங்கி நீரை எங்களோடு பாதுகாப்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமென். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கும் வார்த்தைகள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த இயேசுவையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று 2026ஆம் ஆண்டின் முதல் நாள். இன்று புத்தாண்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளை நம்முடைய திருச்சபை இறைவனின் தாயாகிய தூய கன்னிமரியாள் என்கின்ற பெருவிழாவோடு கொண்டாடுகிறது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக இது ஆழமான ஒரு இறையியல் அர்த்தம் கொண்டது. இந்த விழாவானது கிபி 431ஆம் ஆண்டு எபேஸ் பொது சங்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது நெஸ்டோரியஸ் என்கின்ற ஆயர் சொல்லுகிறார், மரியாள் இயேசு என்பவரின் தாய் தான். இயேசு என்கின்ற ஒரு மனிதனின் தாய், ஆனால் கடவுளின் தாய் அல்ல என்று அவர் ஒரு தப்பறையை பரப்புகின்றார். திருச்சபை இதை நிராகரிக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து 100% முழுமையான கடவுளாகவும் 100% முழுமையான மனிதனாகவும் இருக்கின்றார். நெஸ்டோரியஸினுடைய கூற்றின்படி அவர் மரியாள் மனிதனாகிய இயேசுவை மட்டுமே பெற்றெடுத்தார், கடவுளை அல்ல என்று கூறுகிறார். ஆனால் எபேசு நகரில் கூடிய அந்த திருச்சங்கம் மரியாள் மனிதனாகிய இயேசுவை மட்டும் பெற்றெடுக்கவில்லை, அவர் கடவுள் மனிதனை பெற்றெடுத்தார் என்று கூறுகிறது. ஆகவே அவர் தெயோட்டோகஸ், அதாவது கடவுளின் தாய், கடவுளை பெற்றவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஏன் இந்த விழா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது? இது கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு 8வது நாள், அதாவது யூத மரபின்படி விருத்த சேதன நாள். இயேசுவுக்கு இன்றுதான் திருமுழுக்கு இயேசு என்கின்ற பெயர் சூட்டப்பட்ட நாள், ஆண்டின் முதல் நாள். அதாவது ஏன் இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் என்றால், மரியாவின் பாதுகாப்பிலே நாம் இந்த புதிய வருடத்தை, ஒவ்வொரு வருடத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். எவ்வாறு மரியாள் கானா ஊரிலே தம் மகனிடம் பரிந்து பேசி அற்புதங்கள் செய்ய அவர் காரணமாக இருந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய ஆண்டிலும் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னை மரியாள் உடனிருந்து அதிசயங்கள் செய்ய வேண்டுமாய் நாம் முதல் நாளிலே அன்னையின் ஆசீரோடு தொடங்குகின்றோம். இன்றைய 3 வாசகங்களையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது.
அதிலே ஆண்டவரின் ஆசீரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து காப்பாராக, ஆண்டவர் உன் மீது திருமுகத்தை ஒளிரச் செய்து உமக்கு அமைதி அருள்வாராக என்று நாம் வாசிப்போம். இது கடவுளின் ஆசீர்வாதத்தின் மிக பழமையான வடிவமாக இருக்கிறது. புத்தாண்டில் நாம் ஆண்டவரிடமிருந்து இந்த ஆசீர்வாதத்தை தான் வேண்டுகின்றோம். இரண்டாவது வாசகத்திலே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறிய போது கடவுள் தம் மகனை அனுப்பினார், பெண்ணிடம் பிறந்தவராக, சட்டத்துக்கு கட்டுப்பட்டவராக என்று நாம் வாசிக்க கேட்போம். அப்படி என்றால் மரியாள் இல்லாமல் மீட்பு சாத்தியமில்லை. அவரது அந்த ஆம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் மனித குலத்தையே மாற்றுகிறது. மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியிலே இடையர்கள் வருகிறார்கள். இயேசுவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டது உண்மை என நம்புகிறார்கள். தாங்கள் கேள்விப்பட்டதை சொல்லுகிறார்கள், மகிழ்கிறார்கள். இது 8வது நாள். குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. வானதூதர்கள் அவர் கர்ப்பமாக இருக்கிற பொழுதே சொன்னது போல அவருக்கு இயேசு என்று பெயரிடுகிறார்கள். அதாவது இயேசு என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு கடவுள் காப்பாற்றுகிறார் என்பது பொருளாக இருக்கிறது. 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, புத்தாண்டை நாம் தொடங்குகிறோம். மற்றொன்று, நாம் நம்முடைய தாயாகிய கன்னிமரியாள் இறைவனின் தாய் என்கின்ற விழாவை கொண்டாடுகிறோம். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எப்பொழுதுமே நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அவருடைய துணையோடு, அவருடைய அந்த உறுதுணையோடு, அவருடைய பாதுகாப்பிலே நாம் இந்த வருடத்தை தொடங்குகிற பொழுது ஆசீர் கிடைக்கும். மரியாவின் தாய்மையை குறித்து சிந்தித்து பார்க்கிற பொழுது புனித ஜியன்னா பெரேட்டா மொல்லா என்கின்ற நவீன காலத்து புனிதை, இத்தாலியில பிறந்தவருடைய வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. மருத்துவராக இருக்கின்றார். பின்பு அவர் ஒரு பொறியியலாளரை, இன்ஜினியரை திருமணம் செய்து கொள்கின்றார். 3 குழந்தைகள் பிறக்கின்றன. 4வது முறையாகவும் அவர் கர்ப்பமாகின்றார். ஆனால் 2 மாத கர்ப்பத்திற்கு பின்புதான் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அவருடைய கர்ப்பப்பையிலே ஆபத்தான ஒரு கட்டி இருக்கிறது என்று. அவரை பார்த்து கூறுகிறார்கள் மருத்துவர்கள், கருவை கலைத்து விட்டு கட்டியை அகற்றுங்கள், நீங்கள் உயிர் பிழைக்கலாம் என்று. 2வதாக முழு கர்ப்பப்பையையும் அகற்றிவிடுங்கள், நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள், குழந்தை இறந்துவிடும். 3வதாக கட்டியை மற்றும் அகற்றிவிடுங்கள், குழந்தை உயிர் பிழைக்கும், ஆனால் நீங்கள் உயிர் பிழைக்க மாட்டீர்கள் என்று கூறுகிறார்கள். மருத்துவராகிய இவர் அவர்களை பார்த்து கூறுகிறார், என்னுடைய உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய மகளை காப்பாற்றுங்கள் என்று. அதன்படியே மகள் பிறக்கின்றார். அவர் பிறந்த 7 நாட்களில் தாய் இறந்து விடுகின்றார். இறக்கும் பொழுது தன்னுடைய கணவனை பார்த்து கூறினாராம், நம்முடைய குழந்தையை நன்றாக பராமரியுங்கள் என்று. அந்த குழந்தையும் வளர்ந்து மருத்துவராக மாறினார். இன்று உலகம் முழுவதும் தன்னுடைய தாயை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார், தாயின் அன்பை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர் 2004ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி புனித 2ஆம் ஜான்பால் அவர்களால் புனிதையாக அறிவிக்கப்படுகின்றார். ஒரு தாய் தனது குழந்தைக்காக உயிரை கொடுக்கின்றார். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, அதே போல்தான் தன்னுடைய உயிரை பற்றியும் தன்னுடைய பெயர் புகழை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய மீட்பிற்காக அனைத்தையுமே ஆம் என்ற வார்த்தையில் கொடுத்தவர்தான் இறைவனின் தாய் ஆகிய கன்னிமரியாள். அவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? அவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, தாய்மையின் புனித தன்மையை நாம் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதுதான். மரியாள் தியோடோகஸ், கடவுளை பெற்றவர். புனித ஜியன்னா தனது குழந்தைக்காக தன்னுடைய உயிரையை இழந்தவள். தாய்மை பணி ஒரு புனிதமான பணி. இன்று சமூகம் தாய்மையை குறைத்து மதிப்பிடுகிறது. ஆனால் திருச்சபை சொல்கிறது, தாய்மை கடவுளின் படைப்பு திட்டத்தில் பங்கேற்பது ஆகும் என்று.
நாம் இந்த 2026ஆம் ஆண்டில் அனைத்து தாய்மார்களையும், உயிரியல் தாய்மார்கள், நமக்கு உரு கொடுத்த தாய்மார்கள், ஆன்மீக தாய்மார்கள், நம்மை தத்தெடுத்த தாய்மார்கள், அப்படி அனைத்து பெண்களையும் அனைத்து தாய்மார்களையும் கௌரவிப்போம். இரண்டாவதாக, மரியாவை போல நாமும் ஆம் என்று சொல்லக்கூடிய தைரியம் பெற்றவர்களாக மாற வேண்டும். மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவருக்கு ஆம் என்று கூறினார். இந்த 2026ஆம் ஆண்டில் கடவுள் நம்மையும் ஏதோ ஒன்றிற்கு ஆம் என்று கூற தன்னோடு ஒத்துழைக்க அழைக்கலாம். நாம் ஆம் என்று சொல்ல தயாராக இருக்கிறோமா? பல நேரங்களிலே அது எளிதானதாக இல்லாமல் இருக்கலாம். பல செலவுகள் ஏற்படலாம், அவமானங்கள் ஏற்படலாம், பிறர் நம்மை வெறுக்கலாம். ஆனால் அது நமக்கு கண்டிப்பாக பலனை தரும். ஆகவே நாம் ஆம் என்று சொல்ல தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, நம்முடைய சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்று நமது உலகம் மிகவும் சத்தமாக இருக்கிறது. சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், யூடியூப், நியூஸ், பொழுதுபோக்கு எல்லாம் நமது கவனத்தை சிதறடிக்கின்றன, நம்முடைய கவனத்தை பறிக்கிறது. ஆனால் நாம் இந்த 2026ஆம் ஆண்டில் மரியாவை போல அமைதியாக சிந்திக்க நேரம் ஒதுக்குவோம். தினமும் 5 அல்லது 10 நிமிடங்கள் தொலைபேசி இல்லாமல் கடவுளோடு மட்டும் நேரத்தை செலவழிப்போம். சிந்தனை செய்வதை செயலில் காட்டுவோம். இறுதியாக, பெயரின் சக்தி. இயேசு, இயேசு என்று பெயரிடுகிறார்கள். இயேசு என்றால் கடவுள் காப்பாற்றுகிறார் என்பது பொருள். இந்த 2026 நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலிலும், நம்மை வீழ்த்த நினைக்கின்ற ஒவ்வொரு நோய் நொடிகள், பொருளாதார கஷ்டங்கள், தடங்கல்கள், உறவு பிரச்சனைகள், பயங்கள் அனைத்திலும் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அது வருகிற பொழுது நாம் இயேசுவின் பெயரை சொல்லி அழைப்போம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருந்து காப்பாற்றுவார். நசரேயனாகிய இயேசுவே, என்னை காப்பாற்றும், இயேசுவே எனக்கு உதவும், இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே நம்முடைய ஆண்டவர் இன்றைய எண்ணிக்கை நூலிலே ஆரோன் வழியாக மோசையிடம் கூறிய அதே ஆசீர்வாதத்தை கூறி நானும் உங்களை ஆசீர்வதித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதித்து உம்மை காப்பாராக. இந்த 2026 கடவுள் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகத்தையும், மன அமைதியையும், ஒற்றுமையையும், மனமாற்றத்தையும், வேலை வாய்ப்பையும், உணவு, வீடுகளையும், நல்லதொரு உறவுகளையும் கொடுக்கட்டும். ஆண்டவர் உம்மீது தம் திருமுகத்தை ஒளிரச் செய்து உமக்கு இரக்கம் காட்டுவாராக. நம் ஒவ்வொருவரின் கடினமான நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒளியூட்டக்கூடிய, ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும். நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து நமக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்கட்டும். ஆண்டவர் தம் திருமுகத்தை உம் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இந்த 2026ஆம் ஆண்டு அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கட்டும். நம்முடைய இல்லங்களில் அமைதியை வழங்கட்டும். நம்மை சந்திப்பவர்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும், இல்லத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் அமைதியை வழங்கட்டும். அதோடு மட்டுமல்லாமல் போர்களாலும், பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களாலும் தோய்ந்து போயிருக்கின்ற இந்த உலகத்திலே ஆண்டவர் அமைதியை கொடுக்கட்டும். மேலுமாக நம் தாயாகிய கன்னி மரியாவின் பாதுகாப்பிலே நாம் இந்த ஆண்டை ஒப்படைப்போம். இறைவனின் தாயே, எங்களின் தாயே, இந்த 2026 எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீரை வேண்டிக் கொள்ளும். கானாவூரிலும் திருமகனிடம் பரிந்து பேசியது போல எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் நீரை பரிந்து பேசும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும். நல்லதொரு எதிர்காலத்தை தாரும். உடல் உள்ள சுகத்தை தாரும். மனமாற்றத்தை தாரும். குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையை தாரும். எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் நல்வழிப்படுத்தி உம்முடைய அன்பு திருமகன் இயேசுவிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்வழியை எங்களுக்கு காட்டும்.